வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் அவருக்கான தண்டனை விவரம் வெளியாகியிருக்கிறது. ஷேக் ஹசீனாவிற்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது நாட்டு நீதிமன்றம். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாரதி ராஜா இணைந்திருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த 2024ஆம் ஆண்டுல வங்கதேசத்தில் இருந்த மாணவர்கள் போராட்டத்தின் போது அதை அடுக்குவதற்காக மனித உரிமை மீறல் செயலில் ஈடுபட்டார் அப்படின்றதுதான் ஷேக் ஹசீனா மீதான, அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த பெரிய போராட்டத்தில் 1400க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். இது ஷேக் ஹசீனாவின் தூண்டுதலின் பேரில் நடந்தது அப்படின்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வங்கதேசத்துல வெடிச்சது. அவர் பிரதமர் பதவியை துறந்தது மட்டுமில்லாமல் நாட்டை விட்டே வெளியேறி இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்தார். இது தொடர்பான வழக்குல இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக 5 முக்கிய குற்றச்சாட்டுகள் இருந்தன. அதாவது 5 வழக்குகளாக தான் இதை பார்க்கணும். அனைத்தையும் இணைத்துதான் இந்த நீதிமன்றமானது விசாரணை நடத்துகிறது. அதுல ஒரு வழக்கில் அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. மீதமுள்ள 4 குற்றச்சாட்டுகள்ல அவருக்கு மரண தண்டனை ஆனது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஷேக் ஹசீனா மட்டுமல்ல, அவருடன் 2 பேர், ஒரு அமைச்சர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரி, இவர்கள் இருவர் மீதும் கூட வழக்கானது, இந்த வழக்கில் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில அவர்களுக்கான தண்டனை விவரங்கள் தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. அதுல குறிப்பா அந்த காவல்துறை உயர் அதிகாரி மட்டும் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ஷேக் ஹசீனாவின் உத்தரவின் பேரில் தான் அவரது உத்தரவை செயல்படுத்தியதாகவும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்டதை தான் ஒப்புக்கொள்வதாகவும் அவர் கூறியதை அடுத்து அவருக்கான தண்டனை சற்று குறைய வாய்ப்பு இருப்பதாக வட்டாரங்கள் கூறப்படும் நிலையில ஷேக் ஹசீனாவை பொறுத்த மட்டும் மரண தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு வழக்குல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆயுள் தண்டனை கூட அவர் இயற்கையாக சாகும் வரை சிறையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மரண தண்டனை விதிக்கப்பதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1400 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை, அந்த வன்முறை சம்பவம் தொடர்பாக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல 80 சாட்சியங்கள், 93 ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் என மொத்தம் 170க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு அது நிரூபிக்கவும் பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா தூக்கிலிடப்பெற வேண்டும் என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், வங்கதேசத்தில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதையடுத்து இந்தியாவில் உள்ள அவரை மீண்டும் வங்கதேசத்திற்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அந்நாட்டு அரசாங்கம் முயற்சிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை எதிர்த்து அப்பீல் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறதா என்ற கோணங்களில் கூட விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, ஷேக் ஹசீனாவுக்கு சொந்தமான அரசியல் கட்சி கூட அங்கு வங்கதேசத்தில் முடக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று காலை என்ன தீர்ப்பு வருமோ எப்படி என்று தெரியாமல் அங்குள்ள மக்கள் ஷேக் ஹசீனாவின் சொத்துக்களை தாக்குவதற்காக முயற்சித்தார்கள். உள்ளூர் போலீசாரும் அதை அடக்கினார்கள். இந்த நிலையில நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அவருக்கு மரண தண்டனை என்ற ஒரு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடரப்பட்ட பின்னணியே என்ன என்று பார்த்தால் மனித உரிமை மீறல் என்பதுதான், மனிதாபிமானம் இல்லாத செயல் என்பதுதான். ஆனால் தற்போது அவருக்கே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விரிவான விளக்கங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.